ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். நான் ரொம்ப நாளாக பண்ணணுன்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா காய்கறியும் போட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிளட் பேங்க்குக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி தான் நான் வந்து என் லைஃப்பில் ஒரு விஷ் லிஸ்ட் வச்சுருப்பேன் இல்லையா, அதில் ஒன்று வந்து எனக்கு பிளட்டு டொனேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நான் காலேஜ் டைம்லேயே வந்து பிளட் டொனேட் பண்ணணுன்னு நினச்சேன். பட் அப்போ நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்க மாட்டோம்ல. அதாவது ஹீமோக்ளோபின் லெவல், நம்ம வெயிட்டு, அது எல்லாமே எதுவுமே எனக்கு செட் ஆகலை. பட் ஆசை மட்டும் அப்போ இருந்துச்சு. ஸோ அத்தனை வருஷம் கழித்து இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நான் என்னோடய பிளட்டை டொனேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உள்ள பிளட் பேங்க்குள்ளே வந்ததும் நம்மளோட ஐடியை காமிச்சு நம்ம சைன்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டினர் ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து கைடன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எதாவது டவுட் வேணுன்னா இதை ரெஃபர் பண்ணி அதை நம்ம கொஷினரை ஃபில் பண்ணிடலாம். ஸோ கொஷினரில் மோஸ்ட்லி நம்மளுக்கு நோ தான் வரும். 1 2 மேக்ஸிமம் 1 2 தான் எஸ்ன்னு வர மாதிரி இருக்கும். ஸோ குவிக்காக இந்த கொஷினும் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, அந்த டைம் படி தான் அனுப்புவாங்க. இன்றைக்கி நடக்கிற இந்த பேட்சில் நான் தான் லாஸ்ட் பர்சன். ஸோ அப்படி இப்படின்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு. ஸோ நானும் என் பையனும் போய் எந்த ஸ்நாக் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அவனுக்கு என்ன ஸ்நாக் வேணும் அப்படின்றது சொல்லிகிட்டு இருந்தான். இங்கே வந்து கிட்ஸும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்மளை அட்டென்ட் பண்ண வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளோட வைட்டல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ ஹீமோக்ளோபின் இருக்குன்றது செக் பண்ண போகிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 12 to 16க்குள்ளே ஹீமோக்ளோபின் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஓகே டு டொனேட் பிளட். ஸோ பிளட் நம்ம டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஆல்கஹாலும் கன்சியூம் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம எதுவும் மெடிசன்ஸ் எடுத்துருக்கக்கூடாது. விமென்ஸாக இருந்துச்சுன்னா பீரியட்ஸில் அவங்க இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாமே ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஹீமோக்ளோபின் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ ஒரு 13 வந்துட்டதுனால நான் வந்து எலிஜிபிள் டு டொனேட் பிளட்டு. ஸோ நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மொமெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு நிஜமாவே. ஏன்னா வந்து நான் காலேஜ் டைமில் கொடுக்கணுன்னு நினச்சேன் பார்த்திங்களா, அப்போ வந்து இது ஒரு மெயின் ரீசன் நான் கொடுக்க முடியாமல் போனது. ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்மளை கூப்பிடும் போது போய் பிளட் டொனேட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதுதான் என்னோடய இந்த ஸ்லிப்பு. இதில் வந்து நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை காமிச்சு நம்ம போய் பிளட் டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ கையில் வந்து நான் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிட்டேன். அப்புறம் இது வந்து அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிற அந்த பவுச்சு. ஸோ இது வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. இந்த பவுச்சோட ஸ்மெல் எனக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டேன் நான். கூட ஒரு ஸ்நாக்கும் கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளை கூப்பிட்டாச்சு, போய் பிளட் டொனேட் பண்ணிட வேண்டியது தான். எனக்கு இப்போதைக்கு இந்த ஸ்நாக் வேண்டாம். ஸோ எனக்கு வந்து பிளட் டொனேட் பண்ணணுன்னு எவ்வளோ ஆசையாக இருக்கோ, ஒரு ரீசனுக்கு பயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா நான் மயக்கம் போட்டு விழுந்துடணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்தேன். மிச்சம் அந்த பிளட் எடுக்கிறது இல்லை பிளட்டு பார்க்குறது அதெல்லாம் கூட ஓகே தான். ஸோ இன்றைக்கி என்னோடய ஒரே டார்கெட், நான் மயக்கம் போட்டக்கூடாது. அப்படியே மயக்கம் போட்டுட்டாலும் எனக்கு 2 பாடி கார்ட்ஸ், என்னோடய பையன் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பால் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம பம்ப் பண்ண நம்மளுக்கு வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் அது ஃப்ளோ நல்லா ஈஸியாக கிடைக்கும். இந்த பிளட் ட்ரைவ் ஆர்கனைஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ் சங்கம் தான். ஸோ முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்லாட் கிடச்சதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி இன்னொரு டேவும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே லாஸ்ட்டு பர்சனாக நான் வந்திருக்கேன். இந்த பிளட் கொடுக்குறது இல்லை வந்து நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயின்ஸு.
ஏன்னா வந்து வெயின்ஸு சரியாக கிடைக்கல அப்படின்னா 2 கையிலையும் ஓட்டை போட்டு விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆனேன். தயவு செஞ்சு வெயின்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்ட்டு. ஸோ பட் நல்ல நர்ஸ் அவங்க, ஒரே இதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து பிளட் டொனேட் பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு நம்மளால் முகம் பார்த்து ஹெல்ப் பண்ண முடியாதவங்களுக்குலாம் கூட போய் சேரும். அதாவது உதவி தேவைப்படுறவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும், ஒருத்தருக்கு மட்டும் இல்லை. இப்போ நான் கொடுக்குற ஒரு யூனிட் பிளட்டில் 2-3 பேருக்கு மேலே கூட கொடுப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் அதை பிரித்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் யாருக்காச்சும் வந்து டவுட்ஸ் அண்டு ஒரு பயம், ஒரு தயக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போங்க. நம்ம நினைக்கிறது மாதிரி கிடையாது. நம்மளால் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நம்ம அதை தாராளமாக செய்யலாம். அதுக்கு ஒரு தடையாக பயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அகெயின் நான் நெக்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது இந்த வீடியோ நானும் கூட பார்த்துட்டு கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு அது ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டொனேட் பிளட். ஸோ பார்த்திங்கன்னா உடனே எனக்கு ப்ளட்டு வந்துருச்சு, ரொம்ப குயிக்காகவே வந்துருச்சு. ஸோ இப்படி ப்ளட்டை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். சரி, கண்டிப்பாக இது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகலை. எனக்கு வந்து ஒரு வித்தின் ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணுவாங்க. நான் கொடுக்க வேண்டிய ஸ்டெப் அதாவது ஏதாவது டிப்ஸ்னால் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னா நல்லா சாப்பிடணும். நீங்கள் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும், கஷ்டப்பட தேவையில்லை. எனக்கு நடுவுலேயே தண்ணியும் தாக அடிச்சிருச்சு. நம்ம நடுவுலையுமே தண்ணி, ஜூஸு, ஸ்நாக்கு எதுனாலுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வீட்டில் இருந்து அந்த உங்கள் ஐடியை மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பிளட்டு எடுக்க வேண்டியது எடுத்து முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து இருந்துட்டு தான் வரணும். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஏன்னா வந்து அந்த கிடினஸ் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்க தான் செஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில். பட் நான் எப்படி போனேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள். பாரதி செல்வராஜ். Have a great rest of your day, okay? Thank you. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நானே ஏஞ்சிட்டேன். அதே மாதிரி இந்த காரிடார் ஃபுல்லாகவே நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம தலை சுற்றிலாம் கீழே விட மாட்டோம். தேங்க்யூ. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க இப்போ தான் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் வரும்போது கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் நடந்து வந்து தான் உட்காந்தேன்றதில் சந்தோஷம்தான். அவங்களுக்குமே சந்தோஷம்தான், எனக்குமே சந்தோஷம்தான். Water. We have juice. Apple juice or cranberry juice? Cranberry. Cranberry? Yeah. Okay. Would you like a cup or a straw? Cup is fine. Okay. And would you like a snack? Here's all the things that you can have. Okay. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே ஜூஸ் வேணுமா, ஸ்நாக்ஸ் வேணுமா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டதில் என்ன வேணும்னு எங்களுக்கே சொல்ல தெரியல. அந்தளவுக்கு நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அங்கேருந்து எல்லா ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப கைண்டாக நம்மளுக்கு பார்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பிளட்டு கொடுத்த பிறகு பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். நம்மளுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் லெவல் கம்மி ஆகுன்றதுனால தான் நம்மளுக்கு உடனே ஜூஸ் கொடுப்பாங்க. ஸோ தண்ணின்றதை விட ஜூஸ் உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து கிரான்பெரி ஜூஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்குக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ என் பையன்கிட்ட கேட்டுட்ருக்கேன், எதாவது வேணுமா உனக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் பாப்கார்ன் தான் சொன்னேன். ஸோ கிட்ஸ் நம்ம கூட வரவங்க இருக்காங்களா, அவங்களுக்குமே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம். என் பையன் வந்து இப்போ அவர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. For a snack? Here's the list.
எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க எதிர்பார்க்க முடியாது. நானும் கேட்கல, எனக்கு அப்படியே இவங்க கேட்குற கேள்வி தான் இருக்குன்னு வந்து இப்படி கேட்குறாங்க. Show that around. Be nice to me, I gave blood. ஃபர்ஸ்ட் டைம் பிளட் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்தது வந்து ஹோல் பிளட். ஸோ இது தவிர்த்து டபுள் ரெட், பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி கொடுத்தா நம்ம நெக்ஸ்ட் எப்போ கொடுக்கலான்றது டேட்டையும் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கும் போய் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஸோ என்னோடய விஷ் லிஸ்ட்டில் ஒரு விஷ் செக். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.